கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த ஆகஸ்ட் 15 நம் நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. நமது சுதந்திரமானது எளிதாக கிடைக்கல என்று உங்களுக்கு தெரியும். அநேகருடைய தியாகத்தினால் கிடைத்ததுதான். அதில் மகாத்மா காந்தி இருக்கிறாங்க, நேதாஜி, பகத்சிங், ராணி லட்சுமி பாய், இன்னுமாக பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள், வீரர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக அவர்கள் பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை பிரிட்டிஷ்காரர்கள் கையிலிருந்து நமக்கு அதை பெற்று தந்தார்கள். இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனா எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆனால் இன்றைக்கும் சுதந்திரம் இந்தியாவுக்கு கிடைத்தாலும் நாம் இன்னும் பாவத்திலும் சாபத்திலும் தான் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இந்திய தேசத்தில் பாவக்கட்டுகளும் சாபக்கட்டுகளும் பிசாசின் கட்டுகளும் அநேக ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து விடுவிக்க தலைவர்களால முடியாது. ஒரே ஒருவர் தான். அவர்கள் இரத்த சாட்சியாக மறித்து நமக்கு இந்திய தேசத்துக்கு விடுதலை வாங்கி தந்தாங்க. இன்றைக்கு இந்திய தேசத்துல இருக்கிற உங்களை ஒவ்வொருவருக்கும் எனக்கும் நான் சொல்கிறேன், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? அதுக்கு மாறானாக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். யோவான் 8:36 சொல்கிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிற அருமையான தேவஜனமே, அந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து அவரோட ரத்தத்தை முழுவதும் சிந்தி, அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுகி சுத்திகரித்து நம் மீது இருந்த எல்லா சாபங்களையும் அவர் சிலுவையில் எடுத்து கொண்டார். நம் மீது அக்கறை இருந்த அக்கிரமங்களை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்று 2 பேதுரு 2:24 சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அந்த குமாரனாகிய கிறிஸ்து இயேசு நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக நாம் ஒவ்வொருவரும் அடிமைத்தனத்தின் ஆவியை கொள்ளாமல், அதாவது 1 பேதுரு 2:16 சுதந்திரமான மக்களாக வாழுங்கள், உங்கள் சுதந்திரத்தை தீமையை மறைக்க பயன்படுத்தாமல் கடவுளின் தேவனின் ஊழியர்களாக வாழுங்கள் என்று அது வெஸ்லி கூறுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னும் வேதத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னா, தேவன் நம்பக்கு இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யார்? இன்றைக்கும் பெண்கள் இன்றும் தனியாக ரோட்டில் போக முடியாது, இரவு நேரம் செல்ல முடியாது. இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சிறு பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பாலியல் கொடுமைகள் ஏற்படுகிறது. அநேக பெண்கள் எவ்வளவு தவித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? பாதுகாப்பு இல்லாமல் காணப்படுகிறது. ஆனால் இந்த நாளில் சுதந்திரம் கிடைத்தது உண்டு. ஆனால் நீங்களும் நானும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை பாதுகாப்பு வேண்டும் என்றால் ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். அந்த மெய்யான தேவனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால கலாத்தியர் 5:1 வினமாக சொல்கிறது, ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். அடிமைத்தனத்தின் ஆவி, பொல்லாத ஆவிகள் உங்களை அடிமைப்படுத்தி கட்டி வைத்திருக்குதா? அதிலிருந்து நீங்கள் விடுதலையாக்குங்க. உங்களை விடுதலையாக்கும்படி இந்திய தேசத்தையும் விடுவிக்கும்படி அநேக ரத்தம் சிந்தினாங்க. பார்த்தீங்களா? தோமா இந்திய தேசத்திற்கு வந்து நமக்காக ரத்தம் சிந்தினார். இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படி, இந்திய தேசத்திற்கு ஜனங்கள் விடுவிக்கப்படும்படி, அநேக பொல்லாத ஆவிகளால் கட்டப்பட்டு விடுவிக்க முடியாதபடி இருக்கிற அநேகர் விடுதலை ஆக்கும்படியாக தோமா இந்த தேசத்திற்கு வந்த பாருங்க. இந்திய முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் விடுதலின் ஜெயமுக்காக எஸ்தர் நின்றார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் பாவத்திலும் சாபத்திலுக்கு ஜனங்களை விடுவிக்க ஒவ்வொரு இந்தியர்களும் கடமைப்பட்டிருக்கிறோம். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மட்டும்தான் நம்ம அவர்களை விடுவிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிகள், அப்புறம் நீங்களும் ஒரு குடும்பங்களும் மீட்டுக் கொள்ளப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். நிச்சயமாக அவர் அது சீக்கிரத்தில் வரப்போகிறார். நமக்காக தியாகிகள் இந்திய தேசத்தில் வந்து தியாகம் செய்து இந்திய தேசத்தை சுதந்திரம் பெற்று தந்தார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வோம் என்று சொல்லப்படுகிற பழஞ்சொல் நிமித்தமாக எல்லாவர்களும் ஒன்று சேர்ந்து இந்திய தேசத்திற்காக, நம்ம தலைவர்களுக்காக நம்ம ஜெபித்து, இந்த தேசத்தில் சாபம் இல்லாத ஒரு தேசமாக, ஆசீர்வாதமான ஒரு தேசமாக, அநேக நன்மைகள் உண்டாகிற தேசமாக, நம் தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, அநேக வாலிப பிள்ளைகள் பாவத்திலும் சாபத்திலும் பொல்லாத வழிகளிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களும் செய்து தங்கள் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ நம்முடைய தலைவர்கள் அவர்கள் தியாகம் செய்து அவருடைய ரத்தம் சிந்தி இந்த இந்திய தேசத்தை விடுதலை வாங்கி தந்த அதே அந்த வாலிப பிள்ளைகள் நினைக்கும்படி, அதே போல அந்த வாலிப பிள்ளைகள் கிறிஸ்துவின் அன்பை உணரும்படி, கிறிஸ்துவின் அன்பு அவர்கள் எரிக்க ஏவினால் மட்டும்தான் அவர்கள் தேசத்திற்கு நன்மை செய்யப்படும், தேசத்திற்காக நிற்க முடியும், தேசத்திற்காக ஜெபிக்க முடியும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, அப்பா, குமாரன் விடுவித்தால் மெய்யான விடுதலை
உண்டு. எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் விடுவிப்பீராக. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் கைகளிலிருந்து மந்திரவாதிகளும் சூனியக்காரிகள் கைகளிலிருந்து என் இந்திய தேசத்தையும் இந்திய தேசத்திற்கு ஜனங்களையும் கர்த்தர் விடுவிப்பீராக. அப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த 79வது சுதந்திர தினத்தை காண என் தேவன் கிருபை பாராட்டினதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் இந்திய தேச எல்லை எங்கும் இயேசுவின் ஜெயக்கொடி ஏற்றுகிறேன் கர்த்தாவே. அப்பா, யெகோவா நிசி உம்முடைய ஜெயக்கொடி ஏற்றுகிறேன் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய வல்லமை உலகம் முழுவதும் பரவட்டும் இயேசப்பா. இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க இயேசப்பா. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all. உங்களே சகோதரி ஈவாஞ்சலி ஷீலா ரொசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.